அனைத்து தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நாம் தமிழர் கட்சி நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் ஒரு தோல்வியல்ல பெருந்தோல்வியை சந்திச்சுது. 8.2 இருந்து இப்ப 4 மாறி இருக்கு. ஆனா நம்ம தம்பிமார்களோ இல்ல கட்சியில பயணிக்கிற அனைவருமே சொல்றது என்னன்னா, நாங்க இதுக்கெல்லாம் பார்த்து சோர்ந்து போகல, இது எங்களுக்கு ஒரு பெரிய இழப்பா தெரியல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்க அண்ணனோட உறுதுணையா நிற்போம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனா சொல்றதுல நமக்கு மகிழ்ச்சி தான். ஆனா இதுவே போதுமானதா? போராடுறோம், சில பிரச்சனைகளை முன்னெடுக்கிறோம், இது மட்டும் போதுமா அப்படின்னு பார்த்தா இல்ல. வாங்க வீடியோக்குள்ள தெளிவா பார்ப்போம். இப்ப பாத்தீங்கன்னா, இந்த போராட்டங்கள் எடுக்கிறதுனாலயோ இல்ல மக்களை போய் சந்திச்சு சில கருத்துக்களை சொல்றதுனாலயோ அதனால மக்கள் மாறிடுறாங்கன்னா இல்ல. ஏன்னா நம்ம இப்ப எல்லா தொகுதியிலையும் பாத்தீங்கன்னா வேட்பாளர்களுடைய உழைப்புங்கிறது ரொம்ப பாராட்டக்கூடியது. ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, நம்ம கண்கூடா பார்த்தோம் சில இடங்கள்லாம். பட்டு உடலை வருத்தி தொண்டெல்லாம் புண்ணாகி அந்த 25 நாட்களும் தொடர்ச்சியா களத்துல நின்ன ஒரு கட்சி எதுன்னு பாத்தீங்கன்னா அது நாம் தமிழர் கட்சி. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அது மாற்று கட்சியில் இருக்கிறவங்க கூட அதை ஏத்துப்பாங்க. ஏன்னா அந்த பிள்ளைங்க உழைச்சதுக்கான ஊதியம் கிடைச்சிருக்கானா இல்ல. எப்பயுமே நம்ம ஒரு வேலைக்கு போறோம்னா அந்த வேலைக்கான ஊதியம் கிடைக்கும் போதுதான் நம்ம சந்தோஷப்படுவோம். ஆனா கிடைக்கலங்கும் போது நான் ஒரு காலையில 8 மணிலேருந்து நைட்டு 10 மணி வரையிலும் வேலை பார்த்துட்டு எனக்கு சொற்பமான காசை கொடுத்தா எப்படி மனநிலை இருக்குமோ அதை விட மோசமான மனநிலையா இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஒரு இடத்துல வேலைக்கு காசுக்காக போனோம், ஆனா இங்க சேவைக்காக போனோம். ஆனா அந்த சேவைக்கானதையும் நம்ம சொன்னோம். ஆனா அதை மக்கள் ஏத்துக்கிட்டாங்களான்னா ஏத்துக்கிட்டாங்க. ஆனா திரை கண்ணை மறைச்சு, அதான் உண்மை. சரி, இப்ப நம்ம இது நடந்து முடிஞ்சு போச்சு. நடந்து முடிஞ்சதை பேசுறதுனால எந்த பயனும் இல்லை, இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா நம்ம திரும்ப இப்ப என்ன செய்யணும் அப்படிங்கிறது தான் இப்ப இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. இதை நான் யாருக்கும் திணிக்க விரும்பல. உறவுகள் கேட்டு இதை செயல்படுத்தலாம்னா உங்களுக்கு சரின்னு படும் பட்சத்துல இதை செய்யுங்க. இன்னைக்கு அடுத்த ஆண்டு ஃபர்ஸ்ட்ல வரும்னு நினைக்கிறேன், உள்ளாட்சி தேர்தல் வரும். உள்ளாட்சி தேர்தல்ல நாம் தமிழர் கட்சி என்ன செய்ய போகுது அப்படிங்கிற கேள்விதான். நாம் தமிழர் கட்சி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் எம்எல்ஏ ஆயிரணும், எம்பி ஆயிரணும் அப்படின்னு நம்ம ஒரு நேரா எப்படின்னா நம்ம இந்த படத்துல சொல்ற மாதிரி நான் வந்தா ஹீரோவா தான் வருவாங்கிற மாதிரி நம்ம அப்படி போய்கிட்டு இருக்கோமோன்னு அப்படி எனக்கு தோணுது. நம்ம ஏன் நம்ம இந்த உள்ளாட்சி தேர்தலை கணக்கிலேயே எடுத்துக்கிறது இல்லை? உள்ளாட்சி தேர்தலுங்கிறது இப்ப நம்ம ஒரு தொகுதி இருக்குன்னா அந்த தொகுதியில நம்ம ஒரு 10 ஊராட்சி மன்ற தலைவர், கவுன்சிலர், வார்டு மெம்பர்னு ஒரு 10 பேர் இருக்கும். அப்பதான் நம்ம அந்த தொகுதியை நம்ம வசமாக்க முடியும். நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்க ஒரு ஊருக்கு ஊராட்சி மன்ற தலைவரா இருக்கீங்கன்னா உங்ககிட்ட அந்த ஊராட்சியில ஒரு 1000 ஓட்டோ 2000 ஓட்டோ இருக்குன்னு வச்சுங்க. அந்த 2000 ஓட்டையும் நீங்க எப்படி அறுவடை பண்ணலாம்னா உங்களுடைய முகம் அந்த 2000 ஓட்டர்ஸுக்கும் தெரியும். அப்ப நீங்க செய்யற சேவை அவங்களுக்கு தெரியும். ஸோ அப்ப நம்ம இந்த கட்சியை சார்ந்தவன் அப்படிங்கிறத அவங்க ஈஸியா கேட்ச் பண்ணிப்பாங்க. அப்ப இந்த பிள்ளைங்கள்ட்ட நம்ம நம்பி கொடுத்தோம்னா இவங்க நல்லது செய்வாங்கங்கிற நம்பிக்கை எங்கேருந்து வரும்னா இங்க இருந்தா ஸ்டார்ட் ஆகும். ஆனா அதை நம்ம செய்ய தவறுறோமோன்னு தோணுது. நம்ம ஏன் அதுக்கான முன்னெடுப்புகளை எடுக்கக்கூடாது? அப்படி நம்ம அதை மாதிரி முன்னெடுப்புகளை எடுக்கும் போதுதான் நம்மளுடைய கட்சி இன்னும் மேல வளரும். அப்பதான் நம்ம எம்எல்ஏ சீட்டுகளை அறுவடை செய்ய முடியும். இல்லைன்னா இந்த நிலை நீடிக்கும். ஏன்னா நம்ம மக்கள்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டோம், அவங்க இந்த காதலை வாங்கி இந்த காதலை விட்டுறாங்கன்னு நினைக்கிறேன். அதே போல பிரச்சனைகள் வருது, பிரச்சனையை கடந்து போறாங்க. இங்க என்னன்னா ரீல்ஸ்ல அரசியல் நடக்குது. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் பிளஸ் யூடியூப் இதுலதான் இங்க அரசியல் நடக்குது. ஏன்னா இங்க ஒரு பொய் அவ்வளவு சீக்கிரமா போகுது, உண்மை ஆமா வேகத்துல போகுது. அப்ப நம்ம சொன்ன இதுகளை அவங்க உணரலையா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இப்ப இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, நான் உறவுகளை பார்த்து கேட்கிற ஒரே கேள்விதான். இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்கள்ல இருந்து நிறைய ஊர்ல நிறைய உறவுகள், எல்லா ஊர்லயும் கணிசமான வாக்கு நாம் தமிழுக்கு இருக்கு. அதுல யாராலையும் மறுக்க முடியாது. ஒரு சராசரியா பாத்தீங்கன்னா ஒரு 5000 to 6000, 10,000, 20,000 வரலையும் ஓட்டு இருக்கு. எல்லா தொகுதிக்குமே சராசரி 10,000 ஓட்டு இருக்கு. அப்ப அந்த பிள்ளைய அந்த பொறுப்பாளர்கள் இன்னைக்கு இந்த காணொலியை பார்த்த நிமிஷம் நீங்க ஒரே ஒரு உறுதி கொள்ளணும். எப்படின்னா ஒரு உறுதி ஏற்கும். நான் ஏன் ஊருக்கு நான் தான் பஞ்சாயத்து தலைவர், நான் எங்க ஊர்ல நான் தான் கவுன்சிலர், இந்த வார்டுக்கு நான் தான் மெம்பரா நின்று வெற்றி பெறுவேன் அப்படின்னு உறுதி ஏற்றுக்கிட்டு இந்த ஓராண்டு காலங்களும் உங்களுடைய பணிகளை உங்க ஊருக்குள்ள செய்யுங்க. சோசியல் மீடியாவில் செய்றீங்க இல்லைன்னு நான் சொல்லலை,
வாழ்த்துக்கள், எல்லாம் சிறப்பாக தான் செய்றீங்க தம்பிமார்கள்லாம். ஆனால் இந்த உறுதியை 100%, 120% ஏத்துக்கிட்டு மண்டையில ஏத்திக்கிட்டு நம்ம செஞ்சோம்னா கவுன்சிலராவோ, வார்டு மெம்பராவோ, ஊராட்சி மன்ற தலைவராவோ, நகராட்சி மன்ற தலைவராவோ, இது எல்லாத்துக்கும் நம்ம வந்து தகுதியானவங்க. ஆனா நம்ம எந்த இடத்துல இது பண்றோம்னா, நம்ம பிள்ளைங்கள்ட்ட ஒரு சின்னதா ஒரு மன வருத்தமா, அது கூச்சமா, அதை எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. சில நேரங்கள்ல நம்ம பிள்ளைங்க வந்து இந்த ரசிகர் கூட்டம் கூடுற மாதிரி நம்ம பிள்ளைங்க கூடவே மாட்டேங்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. இப்போ ஒரு சாதாரண இப்போ வந்து சிவகார்த்திகேயன் படம் ரிலீஸ் ஆகுதுன்னா ஒரு கூட்டம் வரும் பாருங்க. அப்போ வந்து பால் அபிஷேகம் பண்ணாலும் வெட்கப்படுறது கிடையாது. ரோட்ல வந்து துண்டை சுத்திட்டு ஆடிட்டு போனாலும் வருத்தப்படுறது கிடையாது. மற்றவங்க பார்ப்பாங்க அப்படிங்கிற அந்த எந்த ஃபீலும் கிடையாது. ஆனால் நாம் தமிழர் கட்சி ஒரு விஷயத்த முன்னெடுத்தா அங்க வர்றதுக்கு அண்ணா எனக்கு வேலை இருக்குண்ணே, கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை, இப்படி சொல்லி தட்டி கழிக்கிறாங்க. அது ஏன்னா அவங்களுக்கே உள்ள மனநிலை தான். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. 100 சீட்டு கூட ஜெயிக்கல, ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம்னா நம்ம வருவாங்களா, வரமாட்டாங்களா, நமக்கு உதவி பண்றதுக்கு அண்ணன் வருவாரா, இல்லை இருக்கிற பெரிய பொறுப்பாளர்கள் யாராவது வருவாங்களா அப்படிங்கிற அந்த இதா இருக்குமோன்னு நான் நினைக்கிறேன். அது அப்படின்னு நான் சொல்ல வரல, இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அந்த மனசுல வந்து அந்த ஒரு இது வந்து வெளியில பப்ளிக்கா வர்றதுக்கு. இப்ப நீங்க ஒரு எடுத்துக்காட்டுக்கு சொல்றேன், இத்தனை பொறுப்பாளர்கள் இருக்காங்க, இத்தனை நிறைய ஆதரவாளர்கள் இருக்காங்க, கொடி கட்டிக்கிட்டு போறதுக்கு வருத்தப்படுறாங்க, ஃபீல் பண்றான். உண்மையாலுமே கொடியை கார்ல கட்டி புலிக்கொடியை பறக்க விட்டுட்டு போறதுக்கே வருத்தப்படுறவங்க எல்லாம் இருக்காங்க. இன்னும் சொல்ல போனா நான் நாம் 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 தமிழர் கட்சி தான் நானு அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு வருத்தப்படுறவங்க எல்லாம் இருக்காங்க. வருத்தப்படுறாங்களா இல்லை, வெளியே காட்டிக்கிறதுக்கு அவங்க ஒரு இதான் நினைக்கிறாங்க. தரக்குறைவா நாம் தமிழர் கட்சி அப்படி அப்படி பேசுறாங்க. நான் நாம் தமிழர் கட்சி சீமானின் தம்பிடா அப்படின்னு சொல்றதுக்கு துணிஞ்சி சொல்ல மாட்டேன்றான். அது ஏன்னு தெரியல. அதெல்லாம் உடைச்சி எரியணும். அவனுக்கு நிறைய பணிகள் இருக்கு, அதெல்லாம் வந்து தெளிவா செய்யணும். அதே போல இந்த கட்டமைப்புகள்ல சில மாற்றங்கள் அண்ணன் இந்த மாசம் வரேன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம் என்ன மாற்றம் வருதுன்னு. நிறைய பொறுப்புகள் இருக்கு, போராடுறோம், மக்களுக்கு நல்ல விஷயத்தை எடுத்து சொல்றோம். அந்த மக்களுக்கு புரியல. நிறைய விஷயங்கள் நம்ம சொன்ன விஷயங்கள் இன்னைக்குதான் புரியுது. விவசாயி ஒரு பக்கம் போராடிக்கிட்டு இருக்காங்க. சொன்னோம் விவசாயத்தை அரசு 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 தொழிலாக்கும்னு சொன்னா சிரிச்சான். இப்ப போராடுறான். தண்ணி ரொம்ப முக்கியம்டா, நீரை இலவசமா கொடுப்போம் அப்படின்னு சொன்னோம், ஓட்டு போடல, இன்னைக்கு குடத்தோட நிக்கிறான். இப்போ அதெல்லாம் வந்து சில பேருக்கு சொன்னா புரியும், சில பேருக்கு பட்டா புரியும், அப்படின்னு கடந்து போயிட வேண்டியதான். இந்த தம்பிமார்களுக்கு இது என்னுடைய பணிவான வேண்டுகோள். உங்களை கை கூப்பி வேண்டி கேட்டுக்கிறேன், தயவு செய்து அந்தந்த கிராமத்திலே இருக்கிற பிள்ளைங்க உங்களுக்குள்ள ஒரு உறுதிமொழியை ஏத்துக்குங்க. நான் தான் கவுன்சிலர், நான் தான் ஊராட்சி மன்ற தலைவர், இந்த வார்டுக்கு நான் தான் மெம்பர் அப்படின்னு சொல்லி உறுதி ஏற்று இதை வென்று காட்டுங்க. வென்றோம் அப்படின்னாலே நம்ம ஆட்சி அமைக்கிறதுக்கு தயார் நிலையில் ஆயிட்டோம் அப்படிங்கிறத மக்கள் உணர ஆரம்பிச்சிருவாங்க, மற்ற அரசியல் கட்சியும் உணர ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இங்க எல்லாமே மறைக்கப்படுது. மறைக்கிறதுக்கு காரணம் என்னங்கிறது தம்பிமார்கள் தெரியும். இது முழுக்க முழுக்க இந்த வீடியோ நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கு தான். மற்றவங்க இதை பார்த்து பொதுமக்கள் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு மாறும்போது கூட எனக்கு சந்தோஷம் தான், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனா தம்பிமார்கள் இந்த வீடியோவை 4 பேருக்கு கடத்துங்க. சொல்லணும்னு தோணுது சில விஷயங்களை, அதை உங்களோட பகிர்ந்ததுல மிக்க நன்றி. வணக்கம். அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி.